வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கமலா சனகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும் அத்தியாயம் 1. அப்பனே ஆபத் வாந்தவா, பறவை ஏறும் பரம புருஷா. புருஷோத்தமன் கூடத்தில் இருந்த ஊஞ்சலில் படுத்து கொண்டார். சாப்பாட்டு கூடத்தில் எச்சில் இலைகளை எடுத்து கொண்டிருந்த அலமேலு அங்கிருந்த படியே உரத்த குரலில் கத்தினாள். சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, அதுவும் சிரார்த்த சாப்பாடு ஜீரணமாகாது. உங்க தம்பியை பாருங்கோ, ஜம்முன்னு முற்றத்திலே ராஜ நடை போடுகிறார். முற்றத்தில் உலாவிக் கொண்டிருந்த ரங்கராஜன் சங்கடத்துடன் நெளிந்தான். அழுமு, எனக்கு வயசாகிட்டு வரதில்லையா? முடியலே. அது நினைவில்லாம பேசுறியே. என் தம்பி என்னை விட சின்னவன், 10 வயசு வித்தியாசம். பட்டணத்திலே குலுகுலு அறையிலே உடல் நலுங்காமல் வேலை செய்கிறவன். நான் கிராமத்திலே மண்ணை நம்பி இருக்கிறவன். சுபம் அசுபம் எல்லாத்துக்கும் மந்திரத்தை சொல்லி பிழைக்கிறவன். ரங்கராஜனுக்கு அவர் பேசும் விதம் பிடிக்கவில்லை. மன்னி, நீங்கள் சாப்பிட உட்காருங்கோ, நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன். எல்லாம் கிடக்கு, எனக்கு என்ன அவசரம்? பாத்திரங்கள் மழையாக குவிஞ்சிருக்கு, தேய்க்கணும். குறைபட்சங்கள் செய்து முடிக்கணும். சோத்தை முதலில் வயிற்றுக்கு கொட்டிண்டா என்ன வேலையாகும்? ரங்கா, நீ கவலைப்படாதே. உன் மன்னிக்கு காப்பி கிடைச்சா போதும், 8 ஆணிய பலம் வந்துடும். மன்னி, நான் பாத்திரங்களை பிரமாதமாக தேய்ப்பேன், என்னை விடுறீங்களா? வேஷ்டியை வரிது கட்டிக்கொண்டு சமையல் அறைக்குள் போக முயன்றான். இளைய பெருமாளே. அலமேலு மைத்துனர் வயதில் சிறியவராக இருந்தாலும் பெயரை சொல்லி கூப்பிட மாட்டாள். தன் அப்போதைய மூடுக்கு தகுந்த மாதிரி அழைப்பாள். மைத்துனரே. இளைய பெருமாள் இல்லாவிட்டால் தன் பெண்கள் கூப்பிடுவது போல் சித்தப்பா என்று கூட அழைப்பாள். ஆனால் மொத்தத்தில் குரலில் நக்கல் நிறைந்திருக்கும். அலமேலு தொடர்ந்து கூறினாள். வாசற்படி தாண்டி நிற்க நீங்க வரக்கூடாது. உங்கள் பாரியால் லக்ஷ்மி இங்கே வந்திருந்தால் 2 பேருமே வேலை செய்கிற கஷ்டம் தெரியாமல் பேசிகிட்டே முடிச்சிடுவோம். எங்கள் மாமனாருக்கு 2 பேரும் கடமையை முடித்த புண்ணியம் கிடைச்சிருக்கும். மன்னி, நான் தான் சொன்னனே, லக்ஷ்மிக்கு வர முடியாத அசந்தர்ப்பம். வேண்டுமென்றே அவள் வராதிருப்பாளா? யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு வருஷமும் மாமியார் மாமனார் 2 பேர் சிரார்த்திற்கும் அவள் வருவதில்லை. அவள் முணுமுணுப்பு குரலில் கூறினாலும் ரங்கராஜன் செவிகளில் நன்றாக விழுந்தன. அவனுக்கு கோபத்தினால் முகம் சிவந்தது. அவனுடைய மனைவி வேலைக்கு சோம்பல் படும் குணம் உடையவள் இல்லை. இந்த மன்னியை விட நன்றாகவே உழைக்கக்கூடியவள். வேலை செய்வது கூட தெரியாமல் அமெரிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வாள். முணுமுணுப்பு, புலம்பல், நிஷ்டூரம் எதுவுமே அவளிடம் காண முடியாது. அவள் இங்கே வர தயங்குவதன் காரணம் இந்த மன்னியின் குலத்திற்கு பயந்துதான். லட்சுமி பட்டணத்தில் வசதியுடன் வாழ்வதை பற்றி மறைமுகமாக மன்னி ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள். தன்னை மட்டும் இந்த குக்கிராமத்தில் மாட்டு வைத்திருக்கிறது விதி என்னும் கோபம் அவளுக்கு. அண்ணா வைதீகம், கோயில் பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்பா காலத்திலிருந்தே அப்பாவிடமே வேதம் பயின்றவர். குடும்பத்திற்கு சொந்தமாக 3 தலைமுறைகளாக கொஞ்சம் நிலம் இருக்கிறது. அண்ணா குடும்பத்திற்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாமல் உதவுகிறது. ரங்கராஜனுக்கு அது எந்த திக்கில் இருக்கிறது என்று கூட தெரியாது. வீடும் சொந்தம்தான். ஆனால் அவன் அண்ணாவுக்கென்று விட்டு கொடுத்து ஒதுங்கிவிட்டான். அப்பா காலத்திலிருந்தே அண்ணாதான் அதை கவனித்து கொண்டார். எளிய குடும்பம் ஒன்றிலிருந்து அப்பாவே பெண்ணை தேர்ந்தெடுத்து அண்ணாவுக்கு கல்யாணத்தையும் செய்து முடித்து விட்டார். ரங்கராஜன் கல்லூரியில் சேர்ந்த புதிதில் அப்பா இறந்து விட்டார். அம்மா இவனுக்கு புத்தி தெரியும் முன்பே மறைந்து விட்டாள். ரங்கராஜன் ஏதோ ஒரு கல்யாண சத்திரத்து நிர்வாகஸ்தரின் கருணையினால் அந்த சத்திரத்தில் அவருடன் இருந்து கொண்டு காலேஜுக்கு போனான். ஆனால் அந்த நிர்வாகஸ்தர் கல்யாணங்களில் சாப்பிட்டாலும் இவன் சாப்பிட மாட்டான். அந்த அறையின் ஒரு மூலையில் தனக்காக எளிய முறையில் சமையல் செய்து கொண்டான். கல்லூரி செலவுகளுக்கும் அந்த சத்திரத்திலேயே உழிந்த வேலைகளில் வேலை செய்து பணம் சம்பாதிப்பான். கல்லூரி படிப்பு முடிந்ததும் வேலையில் இருந்து கொண்டு ஏசிஎஸ் படித்து முடித்தான். அந்த படிப்புக்கு தகுந்த விதத்தில் ஒரு உயர்ந்த வேலையும் உடனே கிடைத்துவிட்டது. அண்ணாதான் இந்த லட்சுமியை அவனுக்கு மனமுடித்து வைத்தார். முதலில் மன்னிக்கு லட்சுமியை அவள்தான் தேடி கொண்டு வந்தவள் என்ற பெருமை அதிகமாகவே இருந்தது. லட்சுமிக்கு மாமியார் பதவியை வகித்தாள். ஓர்படியாக ஒற்றுமையாக உறவாடவில்லை. லட்சுமியும் மாமியாருக்கு அளிக்கும் மரியாதையை ஓர்படிக்கு கொடுத்து வந்தாள். லட்சுமியும் பட்டதாரி. திருமணம் முடிந்து ராகுலும் ராதாவும் பிறந்த பிறகுதான், அதுவும் அவர்கள் வளர்ந்த நிலையில் இருக்கும்போதுதான் அவளுக்கு பொறுமை போய்விட்டது.
கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பித்தாள். சிராரத்திற்காக கிராமத்திற்கு போக வேண்டுமா? அவர்கள் இங்கே வரட்டும். இல்லாவிட்டால் நீங்கள் இங்கேயே தனியாக செய்யலாமே என்றாள். பட்டணத்தையே அனாசார களஞ்சியம் என்று திட்டும் அண்ணன் சிரார்த்தம் செய்ய இங்கே வருவாரா? ரங்கராஜன் அண்ணாவிடம் மனைவியின் சார்பில் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். லட்சுமியை ஒவ்வொரு தடவையும் தன்னுடன் வரும்படி கடமைக்காக கூப்பிடுவான். அவள் மாமனார் மாமியாரிடம் சிறிதளவு மரியாதை வைத்திருப்பதை போல நாசுக்காய் பேசுவாள். எனக்கு வரணும்னு ஆசைதான். அடுத்த தடவை நிச்சயமாய் வரேன். அவளிடமிருந்து அடுத்த தடவை என்ற வார்த்தை 7-8 வருஷங்களாக தொடர்ந்து வருகிறது. அண்ணாவுக்கு 2 பெண்கள். அவர் மனதில் ஆண் வாரிசு தனக்கு இல்லையே என்ற குறை உண்டு. தன் மனைவி இல்லாத சமயங்களில் அந்த 2 பெண்களை கரை சேர்ப்பதை பற்றி கவலையுடன் தம்பியிடம் பேசுவார். ரங்கராஜன் தான் இருக்கும்போதே அதை பற்றி கவலைப்படுவானேன் என்று தைரியம் கூறுவான். அவர் கவலையை பற்றி மட்டும் தனிமையில் லட்சுமியிடம் கூறிய அவன் அவருக்கு கொடுத்த தைரியத்தை மட்டும் பேசவில்லை. லட்சுமி வெட்டு 1 துண்டு 2ஆக பேசினாள். 2 பெண்களையும் அதிகமாக படிக்க வைக்காமல் தன்னை போல ஒரு வைதிக ஆச்சாரமான குடும்பத்தில் கல்யாணம் செய்து கொடுக்கட்டும். விரலுக்கு ஏற்ற வீக்கம். மண்ணின் கனவு இவளுக்கு தெரியாததா? பட்டணத்தில் தன் பெண்கள் வாழ்க்கைப்படணும். அவர்கள் புருஷனுடன் ஸ்கூட்டரில் வீதி உலா வர வேண்டும். பட்டணத்து நாகரிக சுகம் அத்தனையையும் அவர்கள் அனுபவிக்கணும். சின்ன பெண் மைதிலியாவது லட்சுமி சொன்ன விதத்தில் வாழ்க்கையை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் பெரியவள் விஜயா இந்த யோசனையை வரவேற்பாளா? ராட்சசி. கனவுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவள். ரங்கராஜன் உள்ளே எட்டி பார்த்தான். அளவேலு பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தாள். மன்னி, உங்கள் பெண்ணரசிகள் யாரையும் காணமே. மைதிலி சுவாமிகளின் இலைகளை போட பசுவை தேடி போயிருக்கிறாள். அப்படியே குளத்திலே துணியையும் தோய்த்து எடுத்து வருவதாக சொன்னாள். விஜி காலையிலேயே போயாச்சு. ஃப்ரெண்டோட பர்த்டேயாம். அங்கே சாப்பிட்டு அவளோட சினிமாவுக்கு மேட்னி ஷோவுக்கு போக போகிறாளாம். அவள் வந்து தான் சாப்பிடுவா. என்ன கெட்ட பழக்கம் இது? இன்னைக்கு விசேஷ நாள்னு தெரியும். எப்படி அவள் சினிமாவுக்கு போகலாம்? உங்களுக்கு உதவியாக ஏதாவது வேலை செய்யலாமே. நல்ல நாள் பார்த்தா சினிமாவுக்கு போக. அழும அங்கிருந்தபடியே விரலால் வாயை மூடி ஊஞ்சலை காட்டி ஜாடை செய்தாள். அண்ணாவுக்கு விஜி விவகாரம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அதிலிருந்து அவன் புரிந்து கொண்டான். ஆமாம், இங்கிருந்து அவள் என்ன பண்ண போறா? பித்ருக்கள் தினம் எல்லாம் நல்ல மடியாக செய்யணும். அவள் எந்த வேலை செய்யறதுக்கும் தகுதி இல்லையே. பாவம். போது போகாதே இந்த நாட்டுப்புறத்திலே கிடந்த அலையிறதுகள். 2 பஸ் ஸ்டாப்பிங் தாண்டினா தேட்டர். போகட்டும் பாவம்னு அனுப்பினேன். மைதிலி ஏன் போகலை? சனியன். அதுக்கு தான் உலகத்திலேயே எதுவும் பிடிக்கல. ஜடம் பரபிரமமாக வளருது. விசித்திர ஜென்மம். எனக்குன்னு வாய்ச்சிருக்கு. ரங்கராஜன் லேசாக சிரித்தான். மனதிற்குள் நினைத்தான், மன்னி, நீங்கள் தான் விசித்திர ஜென்மம். மைதிலி விசித்திர ஜென்மம் இல்லை. வீட்டிலே ஒரு வேலையும் செய்யாமல் சினிமாவுக்கு போகிற பெண்ணை பாவம்னு பரிதாபப்படுறீங்க. கூடவே இருந்த அத்தனை துணிகளையும் துவைத்து சிரத்தையுடன் சிராரத்தின் முக்கியமான பணியை செய்யும் பெண்ணை வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. ரங்கராஜனுக்கு உண்மையிலேயே விஜயாவை பற்றி கவலை வந்தது. அவள் வளரும் விதம் சரியில்லை. லட்சுமி அடிக்கடி அதை சொல்லி எச்சரிக்கை செய்கிறாள். மன்னி அவளுக்கு கொடுக்கும் இடம் பெரிய ஆபத்தில் நிச்சயம் கொண்டு விட்டுவிடும். அவள் ஆபத்தானவள். அண்ணா தெரிந்ததும் தெரியாதவன் போல் நடிக்கிறான். அவள் விஷயத்தில் ஒதுங்கிவிட்டான். அண்ணாவை விஜயாவினால் ஏற்படும் ஆபத்து பாதிக்கும் என்று அண்ணனுக்காக கவலைப்பட்ட ரங்கராஜன் அது தன்னைத்தான் தன் குடும்பத்தை தான் மிகவும் பாதிக்கப் போகிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள தவறிவிட்டான். அத்தியாயம் 2. அன்று இரவு அண்ணனும் தம்பியும் வாசல் திண்ணையில் படுத்துக்கொண்டு பேசினர். புருஷோத்தமன் நில விஷயமாக ரங்கராஜனுக்கு சிறிதும் புரியாத விதத்தில் கூறினார். ஏதோ நிலத்திற்காக செலவழிக்க நேர்ந்ததையும் அதற்காக அவர் 2000 கடன் வாங்கியதையும் விவரித்தார். ரங்கராஜனுக்கு புரிந்தது. அவர் இதுவரையில் வாயை திறந்து அவனிடம் பணம் எதுவும் கேட்டதில்லை. இப்பொழுது கூறின மாதிரி பேச்சின் இடையில் செலவழிக்க நேர்ந்ததை கூறுவார். ஊருக்கு போகும்போது ரங்கராஜன் பணத்தை கொடுப்பான். அப்பொழுதும் அவர் வாங்கி கொள்ள மறுப்பார். அவன் அவர் காலடியில் பணத்தை வைத்துவிட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு போவான். திண்ணையின் பக்கத்தில் இருந்த வாசற்படி அறையின் ஜன்னலிலிருந்து ஒரு இருமல் ஒலி கேட்டது. அந்த இருமல் ஒலி சாதாரணமாக இல்லை. வலிய வரவழிக்கப்பட்ட பொய்யான இருமல். அது சந்தேகமின்றி மன்னியின் சங்கேத ஒலிதான். புருஷோத்தமன்
என்ற எரிச்சலுடன் உருமினார். ரங்கன் என்று கூப்பிட்ட அவர் ஒரு நிமிடம் தயங்கினார். என்னண்ணா சொல்லுங்கோ. விஜயாவுக்கு மேலே காலேஜில் சேர்ந்து படிக்க ஆசை வந்திருக்கு. உன் உதவி இருந்தால்தான் முடியும். அதாவது உன்னோடு சென்னைக்கு அனுப்ப நினைக்கிறேன். ஆட்சேபனை எதுவும் இல்லையே? ரங்கராஜன் அதிர்ச்சியுடன் என்ன பதில் சொல்வதென்று திணறினான். மெல்ல கேட்டான். அவள் ஏற்கனவே ஒரு வருடம் வேஸ்டாக்கி விட்டாள். விட்டு போனதை மறுபடியும் தொடர்ந்தாலும் படிக்கிறது சிரமம் அண்ணா. எனக்கு இதிலே இஷ்டமில்லை. ஒரு வரன் தேடி கல்யாணம் கட்டி துரத்திடுறது தான் என் அபிப்பிராயம். மைதிலியே அனுப்புங்க. அவளும் என் பெண் ராதாவும் ஒரே வயசு. 2 பேரும் ஒரே வகுப்பில் படிக்கட்டும். விஜி விரும்பினா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கலாமே. நீ சொல்கிறது நியாயமாக இருக்குது. ஆனால் விஜி காலேஜுக்கு போய் படிக்கத்தான் ஆசைப்படுறா. ஜன்னல் பக்கத்தில் வந்த அசரீரி குரல் அழுத்தமாக ஒலித்தது. ரங்கராஜன் தொடர்ந்து பேசினான். அண்ணா, போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற வரன் இருக்கு. ரொம்ப நல்ல பையன். என் பிள்ளை ராகுலோட ஸ்கூலில் படித்தவன். அம்மா ஒருத்தி மட்டும்தான். ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. வட இந்தியாவில் மாப்பிள்ளை வேலையாக இருக்கிறான். புருஷோத்தமன் எழுந்து உட்கார்ந்து விட்டார். நீ இதை பற்றி சொல்லலையே? பித்திருக்காரியம் முடிஞ்சதும் சுபமாக பேசலாம்னு இருந்தேன். பரவாயில்லடா. விஜயா அல்லா அசலா அவர்கள் பேத்திதானே. தாத்தா ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கிறா போல இருக்கும். சித்தப்பா என்று ஓர் ஆக்ரோஷ குரல் ஜன்னல் பக்கம் ஒலித்தது. பொண்ணுக்காரியே அம்மாவுக்கு பதில் போர்க்குடி தூக்கிவிட்டாள். எப்போதிலிருந்து இந்த கல்யாண தரகர் வேலையை ஆரம்பிச்சிங்க? இது உங்களுக்கு சைட் பிஸ்னஸா? விஜி, வாயை முடு சனியனே. புருஷோத்தமன் குரலில் கோபம் வெடித்தது. ஏன்? அவள் சொல்றதுல என்ன தப்பு? அவளுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இந்த காலத்தில் டிகிரி படிப்பு இல்லைன்னா கல்யாண மார்க்கெட்டிலே பொண்ணை எவனும் சீந்த மாட்டான். இந்த வரன் அப்படி இல்லை மண்ணி. குடும்பத்துக்கு ஒத்தாப்புல ரொம்ப படிக்காமல் சராசரி படிப்போட பொண்ணு இருக்கணும்னு எதிர்பார்க்குறா. அப்படியா? இந்த வரனை லட்சுமி பிஎஸ்சி தான் ஏற்பாடு செய்தாளா? அந்த பிஎஸ்சி சொல்லும்போது அந்த குரலில் இருந்த நக்கல் ரங்கராஜனை வெகுவாக பாதித்தது. புருஷோத்தமன் நயமான குரலில் கூறினார். அளமு, விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். உன் பொண்ணை மேலே படிக்க வச்சா வரன் தேடும்போது அவளை விட அதிகமாக படித்த வரனே தான் அவள் ஒத்துப்பா. இப்போதான் தடுக்கி விழுந்தால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடைக்கிறாங்களே. ஃபாரினுக்கும் போக நேர்ந்தா விஜிக்கு காலேஜ்லேயாவது படிச்சிருந்தா தானே அங்கே போய் 4 வார்த்தை பேச முடியும். ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தடுக்கி விழுறதெல்லாம் செல்வத்திலே குபேரனுக்கே பாட்டனாக இருக்கிறவன் பக்கம்தான் விழுவான்கள். உன் பொண்ணு டிகிரி படிப்பு படித்ததுனாலே மட்டும் ஓடி வர மாட்டார்கள். தம்பி உடையான் படைக்கஞ்சான். அலமேலு அந்த ஒரு வரியை அழுத்தமாக சொல்லிவிட்டு ஜன்னல் கதவை படீர் என்று அரைந்து சாத்தினாள். புருஷோத்தமன் கூச்சத்துடன் கூனி குறுகினார். அருகில் உட்கார்ந்திருந்த தம்பியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் பார்வையை பூமியில் பதித்தார். அண்ணா, விஜயாவை என்னுடன் அனுப்புங்கள். அவள் விருப்பப்படியே படிக்கட்டும். ஆனால் இனிமேல் அவள் கல்யாண விஷயத்தில் நான் பிரவேசிக்க மாட்டேன். பின்னால் நீங்கள் தயவு செய்து என்மேல் வருத்தப்படாதீர்கள். ரங்கராஜா, திடீர்னு ஏன் இப்படி ஒட்டாமல் பேசுகிற? இல்லையே, அவள் படிப்புக்கு நான் தான் பொறுப்புன்னு பாசத்தோடு ஒப்புக்கொண்டிருக்கிறேனே, போதாதா? புருஷோத்தமன் பதில் சொல்லாமல் இருந்தார். அண்ணன் பொண்ணு என்ற உரிமையிலே வரன் கொண்டு வந்தால் என்னை கல்யாண தரகர்னு மட்டமாக பேசியவளிடம் எனக்கு எப்படி அண்ணா ஒட்டுதல் வரும்? நுணலும் தன் வாயாலே கெடும். நான் வேற என்னப்பா செய்ய முடியும்? அண்ணா, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரேன். எனக்கு அப்போதுதான் தூக்கம் வரும். நீங்கள் எனக்காக காத்திருக்க வேண்டாம். உள்ளே போய் தூங்குங்க. நான் வந்ததும் திண்ணையிலேயே படுத்துக்கொள்வேன். புருஷோத்தமன் லேசாக சிரித்தார். அப்பனே, தம்பி உள்ளான். திண்ணையிலே துஞ்சவும் வந்தான். ரங்கராஜன் குரலை கேட்டு ஓகே ஓகே, நான் ரொம்ப தூரம் போகாமல் சீக்கிரமே வரேன். அவன் படி இறங்கி போனான். அம்மாவும் பொண்ணும் பேசிய பேச்சுக்கள் அவன் மனதை மிகவும் பாதித்து விட்டது. அந்த திறந்த வெளியில் இரவு வேலைக்கே உரித்தான குளிர்காற்று இதமாக வீசினாலும் அவனுக்குள் உண்டாகியிருந்த கொதிப்பையோ எரிச்சலையோ சிறிதும் குறைக்கவில்லை. லட்சுமி எவ்வளோ பெருந்தன்மையாக இந்த குடும்ப விஷயத்தில் நடந்து கொள்கிறாள். ஒவ்வொருத்தர் பிறந்த நாளுக்கும் பண்டிகைக்கும் உயர்ந்த விலையில் உடைகளை வாங்கி அனுப்புகிறாள். அவர்கள் ஆசைப்பட்ட காரணத்திற்காகவே டிவியும் ஃப்ரிட்ஜும் வாங்கி அனுப்பியிருக்கிறாள். இவன் கூட சிடுசிடுத்தான். என்ன கூத்து இது? மானத்தை மறைக்க துணி இல்லாதவன்
தலைப்பாகை பெரிதாக கட்டி கொண்டது போல் இவர்களுக்கு நாட்டுப்புறத்தில் இது தேவையா? 2 பெண் வைத்திருப்பவர்கள் கப்பலில் பாதி பாக்கு போட்ட கதையா? இந்த மாதிரி உதவிகளை செய்துவிட்டால் என் பெண்களுக்கு கல்யாணம் என்றுதான் செய்து முடிக்கணும் என்று நம்மிடம் நிற்க மாட்டார்கள் இல்லையா? இதையெல்லாம் கணக்கு பண்ணி நம்மிடம் வந்து நிற்க தயக்கம் காட்டுவார்கள். நீ அப்படி நினைக்கிற. ஆனால் நமக்கே இவ்வளவு செய்கிறார்களே, இவர்களுக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ என்றுதான் அவர்களுக்கே நினைக்க தோணும். தெரிகிறதா? எனக்கு அது போதும். உங்கள் கையிலேயே தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு இருக்குது. என்ன சொல்கிற நீ? கொஞ்சம் கொஞ்சமாக உறவுகளை கட் பண்ணணும். அது முடியாது லட்சுமி. என்னை மனுஷனாக்கியதே அண்ணா தான். அம்மா போனதுலேருந்து அப்பா என் விஷயத்திலே ரொம்ப மாறிட்டார். ஏற்கனவே ஹர் மெஜஸ்டிக் லட்சுமி, உனக்கு ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்காதே, 3 பொண்ணுன்னு தான் கணக்கு வச்சுக்கணும்னு சொல்லின்னு இருக்கா. செய்யுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க. லட்சுமி தன் ஓரப்படியை எப்பவும் மறைவிலேயே ஹர் மெஜஸ்டி என்று தான் கிண்டலாக கூறுவது வழக்கம். ஆனால் எதிரில் நேரடியாக பார்க்கும்போது வாய் நிறைய மன்னி என்று தான் கூப்பிடுவாள். லட்சுமி, வீடு நிலம் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டேன். அண்ணா சொத்தை விற்று 2 பெண்களுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமையை முடித்து விடுவார் என்று இவன் உறுதியுடன் கூறினான். ஆனால் இப்பொழுது புதிதாக விஜயாவின் படிப்பு விஷயம் வேறு முளைத்திருக்கிறது. இதை எப்படி லட்சுமி வரவேற்பாள்? இதற்கு முன்பு விஜயாவும் மைதிலியும் எத்தனையோ முறை வந்திருக்கிறார்கள். மைதிலியனால் உபத்திரவம் இருந்ததில்லை. ராதாவுடன் உயிராக பழகுவாள். லட்சுமியிடம் வேலைகளை பகிர்ந்து கொள்வாள். அவள் என்றால் அவன் பிள்ளை ராகுலுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜயா எல்லோரையும் சீண்டி சங்கடத்தில் கொண்டு விடுவாள். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவாள். இதே விஜயா ராதாவின் சிறிய வயதில் அவள் பாத்ரூமில் குளிக்கும்போது வெளியில் தாள் போட்டுவிட்டு அவளை 20 நிமிடங்கள் அழ வைத்தாள். ஏதோ லட்சுமியின் உறவுக்காரர் கல்யாணத்திற்கு ராகுல் இவர்களுடன் வந்திருந்தான். ராதாவும் விஜயாவும் கல்யாணத்திற்கு வர மறுத்துவிட்டனர். ராதா கூறினதும் விஜயாவை கண்டித்துவிட்டு அத்துடன் விஷயத்தையே மறந்துவிட்டான். ஆனால் ராகுல் விடவில்லை. அவளை கை நீட்டி அடித்ததுடன் அவளை தள்ளி கொண்டு போய் பாத்ரூமில் விட்டு வெளிக்கதவை தாள் போட்டு விட்டான். ஆனால் அந்த பத்திரகாளி எதையும் சட்டை செய்யவில்லை. லட்சுமி திறந்து விட்டதும் ஒன்றுமே நடக்காதது போல் வெளியில் வந்தாள். இப்பொழுது வருடக்கணக்கில் இந்த குடும்பத்தோடு அவள் இருக்கப் போகிறாள். லட்சுமி இதை எப்படி வரவேற்பாள்? எங்கோ தூரத்தில் ட்ரெயின் ஓடும் சப்தம் இரவின் அமைதியை கிழித்து கொண்டு தெளிவாக கேட்டது. சிந்தனை கலந்த ரங்கராஜன் திரும்பி வீட்டை நோக்கி நடந்தான். அவன் வீட்டை அடைந்த பொழுது புருஷோத்தமன் திண்ணையில் லேசான கொரட்டையுடன் தூங்கி கொண்டிருந்தார். ரங்கராஜன் அவர் தூக்கம் கலையாதவாறு கவனத்துடன் திண்ணையில் ஏறி அவனுக்காக போடப்பட்டிருந்த பாயில் படுத்து கொண்டான்.